எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் மாறாத பிரசன்னமும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் சந்ததியோடும் இருப்பாராக. இந்த காலை வேளையிலே நம்ம அநேகரால் மறக்கப்பட்டிருக்க கூடும். நன்மை செய்தவர்கள், நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள், உன்னிடத்தில் உறவாடினவர்கள், உனக்கு எதிராக இருந்தவர்கள் இன்றைக்கு ஒருவேளை உன்னை மறந்திருக்க கூடும். ஆனால் இந்த காலை செய்தி, என் தலைப்பு, நம்மை நினைவு கூறும் தெய்வம். உன்னை நினைவு கூறும் தெய்வன் ஒருவர் உண்டு என்பதை மறந்து விடாதே. எல்லாராலும் கைவிடப்பட்டிருந்தாலும் உன்னை மறக்காத ஒரு தெய்வன் உண்டே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த யூடியூபிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான பிள்ளைகளே, உன்னை நினைத்து உனக்கு உதவி செய்யும்படியாய், உன்னை உயர்த்தும்படியாய், உன்னை மேன்மைப்படுத்தும்படியாய் இந்த தெய்வன் நினைவு கூறுகிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தோமானால், தேவன் நோவாவையும் அவனோடு கூட பெயரில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் நம்மை நினைவு கூறாவிட்டால் இந்த உலகத்தில் நாம் இருக்கவே முடியாது. அனுதினமும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். இந்த உலகத்தில் கோடா கோடி மக்கள் இருந்தாலும் நீ கர்த்தருக்கு விசேஷித்தமானவன். தேவனுடைய அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. நோவாவை அந்த உலகத்திலே, அவன் வாழ்ந்த உலகத்திலே, அவன் வாழ்ந்துதான் அந்த சமுதாயத்தின் மத்தியிலே இவனை நினைவு கூறுவதற்கு காரணம் என்ன? இவன் உலக மக்களை போல் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை. பரிசுத்த வாழ்க்கைக்கென்று தன்னை நியமித்துக் கொண்டான். பரிசுத்த வாழ்க்கைக்காக அவன் ஜீவித்தான். இந்த பேலை என்பது அடைக்கலம், அரண், கோட்டை, இப்படி பல விதத்திலே நாம் சொல்ல முடியும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த நோவாவுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம், நான் உன்னை நினைவு கூறுவேன். இந்த காலை வேளையில அநேகர் உன்னை மறந்திருக்க கூடும். அநேகர் உனக்கு தீமை செய்யக்கூடும். அநேகர் நீ செய்த நன்மைகளை மறந்து உனக்கு எதிராய் காரியங்களை செய்யக்கூடும். ஆனால் மறந்து விடாதே, உன்னை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து உன்னை உளையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டது உன்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்து நடத்துவாரானால் உன்னை நினைவு கூறும் தெய்வம் ஒருவர் உண்டே. அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஆகவேதான் கர்த்தராகிய ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ஏன் கர்த்தர் நோவாவை நினைவு கூற வேண்டும்? வேதத்தின் பிரகாரமாக நோவா தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை. மத்திய 24ஆம் அதிகாரத்துல நோவாவின் காலத்தை விட இந்த காலத்தில் அநேக பாவங்கள் நிறைந்திருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்து நடத்த வேண்டுமானால் நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருந்து நீதிமானாக இருக்க வேண்டும். அவருடைய பார்வையிலே நீதிமானாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ உத்தமனாயிருந்து நீதிமானாயிருந்து பாவத்தை விட்டு விலகி, அசுத்தத்தை விட்டு விலகி, அந்தகாரத்தை விட்டு நீ விலகி இருப்பாயானால் கர்த்தராய் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்மேல் நோக்கமாக இருந்து உனக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவனை நீதிமானாய் கர்த்தர் கண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இவன் தன் விசுவாச ஓட்டத்தை சரியாய் ஓடினான். தேவனையை முன்னாக வைத்து ஓடினான். கர்த்தரையே தனக்கு முன்பாக வைத்து அவன் தன் ஜீவியத்தை நடத்தினபடினாலே கர்த்தராய் ஆண்டவரனை சொன்னார், அழிவுடன் உன்னை காத்துக் கொள்ளுவேன், போராட்ட நாட்கள் உன்னை காத்துக் கொள்வேன், சத்துரு வெள்ளம் போலும் பொழுது நான் உனக்கு முன்பாக நின்று நான் உன்னை விடுவிப்பேன். இப்படி பல வாக்கு தத்தங்களோடு கூட நோவாவுக்கு கர்த்தர் கிரியை செய்தவர் இன்றைக்கு உன்னையும் நினைவு கூர்ந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே நீ ஒருவேளை மறக்கப்பட்டிருக்கலாம். அநேக உறவுகள், சொந்தங்களும் உன்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம். நீ எதிர்பார்த்த நன்மைகள் நமக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் உன் மனதிலே பதிந்து கொள்ள வேண்டும், உன்னை நினைவு கூறும் தெய்வம் ஒருவர் உண்டே. உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வன் ஒருவர் உண்டே. ஏற்ற காலம் வரும் பொழுது கர்த்தர் கதவை திறப்பார். உன்னுடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையிலே உன் பிள்ளைகள், உன் குடும்பம், இந்த உலக வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை இரண்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை நினைவு கூறுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லுவோம், கர்த்தாவே, யார் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை, என்னை நீ தெரிந்தெடுத்து நீ அழைத்திருக்க என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்லுவோம். அப்பொழுது கர்த்தர் சொல்லுவார், உன்னை நான் அனுதினமும் நடத்துவேன், உன் பாதைகளை செமைப்படுத்துவேன், நீ எனக்குரியவன் என்று கர்த்தர் சொல்லுவார். இந்த நம்பிக்கையோடு தேவ பிள்ளை காலையிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவன் நமக்காக யாவையும் செய்து முடித்தார். எங்கள் அன்பின் நல்ல தகப்பன, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவை, இந்த காலை முதல் மாலை வரைக்கும் நீர் எங்களை பாதுகாத்து எங்களை நினைவுக்கூறும் தேவன் உண்டு என்பதை உணர்ந்து
கர்த்தாவை நாங்கள் முன்னேறி போக நீர் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறேன். சகலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும். சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.